Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம புளி சோறு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என் பெரிய பையனுக்கு பிறந்த நாள். அதனால நம்ம சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம்னு நான் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். फ्रेंड्स இப்போ நம்ம இந்த அடுப்பு புதுசா எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு தான் ஓபன் பண்ணி இருக்கோம். இப்போ இதல தான் சமைக்க போறோம் இன்னைக்கு. வைக்க போகிறோம். பாருங்க இப்போ உழ வச்சாச்சு. இப்போ 4 அரிசிக்கு இப்போ இவ்வளோ புளி எடுத்துருக்கோம். சுடு தண்ணி முண்டு புளியை ஊற வச்சுக்கலாம். வந்துக்கலாம். இப்போ புளி சொத்துக்கு மிளகாய் கிள்ளிக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ சாப்பாடை கிண்டிக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சுங்க. அந்த இது இங்க மாரிச்சு கொஞ்சம் கூட இருக்குமா? சுகர் இருக்கு. இந்த அடுப்பு விட்டுறமா ஒண்ணுமா ஆவி எடுக்குமா கொடுத்து திரும்ப இப்போ நம்ம கடலை பயிரை வறுத்துக்கலாங்க. நம்ம கடலை வறுத்தாச்சு எடுக்கலாம். புளி சோத்துக்கு நம்ம கடலை பருப்பு வறுத்துக்கிறோம். இப்போ மிளகையும் கொட்டி வறுத்துக்கலாம். லேசான தீயில வச்சு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துக்கலாம். மிளகா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி வறுத்துக்கலாம். வைக்கிறதுக்கு எண்ணெய் நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கோம். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பயிறு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வறுத்ததை எல்லாமே பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம், அந்த இதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம புளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. எண்ணெய் திரிஞ்சு வருது. இறக்கி நம்ம சாப்பாடு கிளறிக்கலாம். பாருங்க, புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்க போகிறோம். பாருங்க, நமக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம கொட்டி சாப்பாடு கிளறிக்கலாம்.